அன்பிற்கினிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு, உங்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு நட்பு ரீதியானது. உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஒரு பகிர்தல், தென்னிந்திய நடிகர் சங்கம் என்கின்ற மிகப்பெரிய அமைப்பு, அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள், அதனுடைய நோக்கங்கள், எங்களை பற்றிய விமர்சனம், உங்களை பற்றிய கருத்துக்கள் அனைத்தும் ஒரு நட்பு ரீதியாக இந்த இடத்தில் நமக்குள்ளே ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த பத்திரிகை தொடர்பாளர் நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள் மற்றும் செயற்குழு நண்பர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள், கட்டிடக்குழு நண்பர்கள், கட்டிடக்குழு கண்காணிப்பாளர்கள் ஆகிய எங்களுடைய உறுப்பினர்கள் சார்பாக உங்களை வருக வருக என முதலில் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு இருக்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். நாங்கள் பொறுப்புக்கு வந்தது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி, தேர்தல் முடிந்து மறுநாள். மிக சரியாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதங்களை நாங்கள் கடந்திருக்கிறோம். 180 நாட்கள். இந்த 180 நாட்களையும் மிக சரியாக திட்டமிட்டு ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும், எங்களுக்குள் ஒரு பயிற்சி, அப்படித்தான் நாங்கள் இதை எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நிர்வாகம் என்பது ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு தெருவிலே, அந்த தெருவுக்காக ஒரு காலனியிலே இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர்கள் இருந்தால் அங்கு என்ன செயல்படுமோ அதே போல ஒரு நாடு, ஒரு பாராளுமன்றம், உலகம் எந்த இடத்தில் விரிவட்டு போனாலும் அதில் இதே செயல்பாடுகள் தான் அங்கேயும் பொருந்தும். அதனுடைய நோக்கத்தில் தான் பள்ளிகள், கல்லூரிகளில் கூட மாணவர்கள் தேர்ச்சி என்பது ஓட்டெடுப்பு நடத்தி அந்த மாணவர்களுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்து சமூகத்தில் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சியாகத்தான் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அது பயிற்றுவிக்கப்படுகிறது. அதுபோல நாங்கள் ஒரு நடிகர்கள் எங்களுடைய சங்கத்தில் எங்களுடைய எண்ணங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும், எங்களுக்குள் இருக்கக்கூடிய செயல்களை நல்ல விதமான எங்களுடைய நம்பிக்கைகளை எப்படி அடுத்த உறுப்பினர்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சி களமாகத்தான் இந்த பொறுப்பிற்கு வந்த காலகட்டத்திலே நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அது எங்களுடைய மனசாட்சிக்கும் நேர்மைக்கும் உட்பட்டு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அதை முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கு நிற்கிறோம்.